Hi friends, இன்னைக்கு நம்ம 23rd day of data analytics courseல இருக்கோம். So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்ன அப்படின்னா joins, unions, view. நேத்து நம்ம கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா group by classனா என்னன்னு பார்த்தோம், having classனா என்னன்னு பார்த்தோம். having clause எப்பப்ப யூஸ் பண்ணணும், where clause எப்பப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நேத்து நம்மளோட கிளாஸ்ல டீடைல்டா பார்த்தோம். நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். வித்வுட் டிலே we will get started with today's topic. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாயின்ஸ். ஃபர்ஸ்ட் ஜாயின்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நம்ம ஒரு டேட்டாவை ஜாயின் பண்ண போறோம் அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு டேபிள் இருக்கு. ஒரு டேபிள்ல வந்து பர்சனல் டீடைல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிள் we can take this table as personal details. இதுல ஸ்டூடெண்டோட ஐடி மென்ஷன் பண்ணிருக்காங்க, நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. we have a second table. here it is a course detail. சேம் ஸ்டூடெண்டோட ஐடி இங்க இருக்கு, பட் அவங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஹையர் அஃபீஷியல் மேபி மை மேனேஜர் ஆர் சம்ஒன் என்னைய வந்து டேபிள் 1 யூஸ் பண்ணி ஒரு விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ கேன் டூ தட். அதே மாதிரி இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிளை யூஸ் பண்ணி ஒரு சார்ட்டோ ஒரு விசுவலைசேஷனோ கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஐ கேன் டூ தட். பட் என்னோட மேனேஜர் என்கிட்ட இப்ப டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. எனக்கு இந்த ரெண்டு டேபிளையுமே சேர்த்து ஒரு விசுவலைசேஷன் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த போத் டேபிள் ஐ ஹாவ் டு merge it together. And from that I need to prepare and visualization. ஓகேங்களா? இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாயின்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா it is used to combine different table. ஓகேங்களா? இந்த இடத்துல table 1, table 2. So it is used to combine the different table and we can prepare one big data. ஸோ இதை ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும் போது இதுல இருக்க ரெண்டு காலம்ஸ் இதுல இருக்க ரெண்டு காலம்ஸும் சேர்த்து நமக்கு 4 காலம்ஸா கிரியேட் ஆகும். ஸோ இட் இஸ் யூஸ் டு கம்பைன் வேரியஸ் காலம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டேபிள். தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஜாயின்ஸ். ஸோ எப்படி நம்ம ஒரு டேட்டாவை ஜாயின் பண்றது, இதுக்கு ஏதாவது ப்ரீ ரெக்வசிட் இருக்கா? ஒரு டேபிள்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது ஜாயின் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ், we have condition for this. What is the first condition? So first condition அப்படின்னா ரெண்டு காலம்ல இருந்தும் நமக்கு காமனான ஒரு ஃபீல்டு இருக்கணும். நம்ம வந்து எக்ஸல்ல வந்து VLOOKUP பார்த்தோம், XLOOKUP பார்த்தோம். அந்த டைம்ல டிஃப்ரெண்ட் டேபிள்ல இருக்க டேட்டாஸை நம்ம மர்ஜ் பண்றோம் இல்லையா, அந்த டைம்ல நமக்கு காமனான ஒரு ஃபீல்டு இருக்கணும் ரெண்டு டேபிளையும். சிமிலர்லி இங்கேயுமே நமக்கு ரெண்டு டேபிள்லயுமே ஒரு காமனான ஃபீல்டு இருந்தா மட்டும்தான் we can use the join. சப்போஸ் இப்போ இந்த ரெண்டு டேபிள்லயுமே நமக்கு காமனான ஃபீல்டு இல்லை அப்படின்னா it is called as a disjoint tables. அதாவது நம்மளால இந்த டேபிளை ஜாயின் பண்ண முடியாது. இந்த above 2 டேபிள்ஸ் நமக்கு ஏதாவது காமனான ஃபீல்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், நமக்கு இந்த இடத்துல காமனான ஃபீல்டு இருக்கு. தட் இஸ் ஸ்டூடெண்ட் ஐடி. இங்கேயும் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை தான் நம்ம ஜாயின் கிளாஸா யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை ஜாயின் பண்ண போறோம். ஸோ நம்ம எஸ்கியூஎல்க்கு என்ன சொல்றோம், இந்த ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்ற காமனான இந்த காலமை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு டேட்டாவை ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு எஸ்கியூஎலுக்கு ஒரு query கொடுக்க போறோம். So how to write that query? So இந்த query write பண்றதுக்கு முன்னாடி we must know what are the different types of joins available in SQL. So the first one is a inner join, next left join, right join, full join, right only join, left only join, not inner. So இதோட இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு, பட் these 7 is the most commonly used join in SQL. ஓகேங்களா? cross join இருக்கு. ஸோ பட் அதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 7 தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண டேட்டா அனலிஸ்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 7 ஜாயின்ஸையுமே ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வித் அன் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் இன்னர் ஜாயின் அப்படின்னா என்னன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நம்மளோட ப்ரீவியஸ் மேக்ஸ் கிளாஸஸ் 11th 12th படிக்கும் போதெல்லாம் வென் டயக்ராம்ஸ் படிச்சிருந்திருப்போம். ஸோ ஐ எம் யூசிங் தட் வென் டயக்ராம் டு எக்ஸ்பிளைன் திஸ். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ரெண்டு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஏ அப்படின்னு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ பி அப்படின்னு இன்னொரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே இந்த எல்லோ கலர் சர்க்கிள்ல உள்ளதாகவும் கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த பிளாக் கலர் சர்க்கிள்ல உள்ளதாகவும் நீங்க
கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு டேட்டாஸையுமே நம்ம ஜாயின் பண்ணும்போது இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஒரு சர்க்கிள். திஸ் டேட்டா இஸ் கால்ட் அஸ் அ மேட்ச் டேட்டா. ஸோ இந்த ஒரு டேட்டா பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு இண்டிவிஜுவலாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்னர் ஜாயின்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த எல்லோ கலர் சர்க்கிள் அப்படின்றது பர்சனல் டீடைல்ஸ், பிளாக் கலர் சர்க்கிள்ன்றது க்ளோஸ் டீடைல்ஸ். ஸோ இந்த ஏபி ரெண்டு சர்க்கிள்லையுமே காமனாக உள்ள டேட்டாஸை மட்டும் எடுத்து நமக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்னர் ஜாயின்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேபிளை நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஹவு டு வி கெட் ரிசல்ட் ஃபார் த இன்னர் ஜாயின்ஸ். ஸோ இப்போ இன்னர் ஜாயின் எப்படி ஒர்க் ஆயின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாயின் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா வி ஷுட் ஹேவ் அ காமன் ஃபீல்ட். அப்போ இந்த இடத்துல ஜாயின் கிளாஸ் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி ரெண்டுமே காமனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு காலமையும் நம்ம இன்னர் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு query கொடுத்தா வாட் ஃபர்ஸ்ட் இட் வில் டூ. ஸோ இட் வில் செக் all the data from the personal details. இந்த ஸ்டூடெண்ட் ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே ஒன் பை ஒன்னா செக் பண்ணும். சேம் இட் இஸ் அவைலபிள் ஹியர். இப்போ 1001 இங்கே அவைலபிளா இருக்கான்னு பார்க்கும். நோ, இட் இஸ் நாட் அவைலபிள். ஸோ ஒரு டேட்டா வந்து அவைலபிளா இல்லை அப்படின்னா அந்த டேட்டா இன்னர் ஜாயிண்ட்ல வராது. ஸோ இங்க பாருங்க ரிசல்ட்ல நமக்கு 1001 கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் 1002 இருக்கான்னு பார்க்கும். இங்கேயும் 1002 இருக்கு. ஸோ இட் இஸ் கம்மிங் ஹியர். ஸோ ஒரு மேட்சிங் டேட்டா இருந்தது அப்படின்னா இட் வில் மேட்ச் அப் அண்ட் ஃபார்ம் அண்ட் லைன். ஒரு அன்மேட்ச் டேட்டா இருந்தது அப்படின்னா இட் வில் நாட் கம் அண்டர் இன்னர் ஜாயின். 1003 இங்க இருக்கு, அதே மாதிரி 1003, 1004, 1004. ஸோ வி ஆர் கெட்டிங் த ரிசல்ட். பட் இதுவே ரிவர்ஸ்ல இப்போ செக் பண்ணுவோம். 1002 இட்ஸ் அவைலபிள், 1003 இஸ் அவைலபிள், 1004 இஸ் அவைலபிள். பட் வேரஸ் 1005 காலம் ஏல இல்லை. ஸோ இல்லாததுனால இட் வில் நாட் கம் அண்டர் இன்னர் ஜாயின்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை கிராஸ் வெரிஃபை பண்ணும். மேட்ச் ஆனது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு ரோவா ஃபார்ம் ஆகும். அன்மேட்சா இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இன்னர் ஜாயின்ஸ்ல பார்ட்டிசிபேட் ஆகாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின்ல வந்து நம்ம எத்தனை காலம்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹியர் வி ஹேவ் யூஸ் 2 காலம்ஸ். கரெக்டுங்களா? இதே மாதிரி நீங்க n நம்பர் ஆஃப் காலம்ஸ், ஈவன் 1000 காலம்ஸ், 6 அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் காலம்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுல இருக்கக்கூடிய ஒரே கண்டிஷன் எல்லா டேபிள்ஸ்லயுமே ஒரு காமனான ஃபீல்ட் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெஃப்ட் ஜாயின். ஸோ லெஃப்ட் ஜாயின் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 டேபிள்ஸ்ல எது லெஃப்ட் சைட் டேபிள்? இந்த கோர்ஸ் டீடைல் அப்படின்ற டேபிளோட லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியதான் பர்சனல் டீடைல்ஸ். கரெக்டுங்களா? கோர்ஸ் டீடைல் இஸ் ரைட் சைட் டேபிள். இதோட லெஃப்ட்ல இருக்கிறது பர்சனல் டீடைல்ஸ். ஸோ பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்றது லெஃப்ட் சைட் டேபிளாகவும் கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்றது ரைட் சைட் டேபிளாகவும் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா SQL என்ன எடுக்கும்? எல்லா டேட்டாவுமே ஃப்ரம் த லெஃப்ட் சைட்ல இருந்து எடுத்துட்டு அண்ட் ரைட் சைட் டேபிள்ல இருந்து ஒன்லி த மேட்சஸ், லெஃப்ட் சைட்ல இருந்து எது எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் எடுக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி. ஸோ இப்போதான் நமக்கு இதுல 2 டைப் ஆஃப் சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளை நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம், இந்த சர்க்கிளை பின்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா லெஃப்ட் சைட் மட்டும் எனக்கு ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ என்னோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் வில் டேக் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் டேபிள். என்னவா எடுத்துக்கும்? 1 2 3 4 வந்து நமக்கு லெஃப்ட் சைட்ல தான் அவைலபிளா இருக்கு. 4 வந்து காமனா லெஃப்டும் இருக்கு ரைட்டும் இருக்கு. ஸோ முதல்ல எல்லா ரெக்கார்ட்ஸையுமே எடுத்துக்கும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி எல்லா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து காமனா இருக்க ரெக்கார்ட்ஸை செக் பண்ணும். ரைட்லையும் லெஃப்ட்லையும் காமனா என்ன இருக்கு? இந்த இடத்துல 4 இருக்கு. ஸோ அந்த காமன் ரெக்கார்ட்ஸையும் எடுத்துக்கும். எக்ஸ்ட்ராவா யூனிக்கா இருக்கக்கூடிய எந்த டேட்டாஸையுமே நமக்கு லெஃப்ட் ஜாயின்ல எடுத்துக்காது. இட் வில் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் த லெஃப்ட் சைட். அதுதான் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்ல வரேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 டேபிளை நம்ம லெஃப்ட் ஜாயின் பண்ணும்போது இதோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஜாயினோட ரிசல்ட் நல்லா கவனிங்க. 1001 இருந்து 1004 வரைக்கும் ஐடென்டி. ஸோ இட் ஹாஸ் டேக்கன் ஆல் த டேட்டாஸ் ஃப்ரம் த லெஃப்ட் காலம். ஸோ whichever the data, எந்தெந்த டேட்டா ரைட் சைடோட மேட்ச் ஆகலையோ அந்த இடத்துல நமக்கு நல் பேடிங் வில் ஹேப்பன். அதாவது இந்த 1001 அப்படின்ற டேட்டா ரைட் சைடில் அவைலபிளா இல்லை.
ஸோ அவைலபிளாக இல்லாததுனால அந்த இடத்துல நமக்கு என்ன வருது, நல் அப்படின்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் ஆன டேட்டாஸ் 1002 இங்க இருக்கு, 1003 இருக்கு. ஸோ இதெல்லாம் மேட்ச் ஆறதுனால நமக்கு அதோட கரஸ்பாண்டிங் டீடைல்ஸ் வருது. 1004 இங்க இருக்கு, அதுவும் வந்துருச்சு. பட் ரைட் சைட்ல we have another one column that is 1005. But as it is a left join நம்ம சொல்றதுனால it will concentrate only on the left side table. ஸோ லெஃப்ட் சைட் டேபிள்ல இருக்க டேட்டாஸ் மட்டும்தான் இதுல வரும். ரைட் சைட்ல இருக்கக்கூடிய யூனிக் டேட்டாஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாது. தட் இஸ் கால்ட் அஸ் அ லெஃப்ட் ஜாயின். இப்ப ரைட் ஜாயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட வைஸ் வர்சா என்னவா இருக்கும், ரைட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையுமே இட் வில் டேக் இட். ஓகேங்களா, ஏதாவது ஒரு நோ மேட்ச் ரெக்கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா ரைட் சைடோட லெஃப்ட் சைடு வந்து மேட்ச் ஆகாம இருந்ததுன்னா அதுக்கு என்னவாகும், நல் பேடிங் போயிடும். எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட்ஸ் ஆன் த லெஃப்ட் சைட் டேபிள் அது வந்து இந்த இதுல பார்ட்டிசிபேட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைட் ஜாயினுக்கு ரிசல்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ என்னோட ரைட் ஜாயினோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ எல்லா டேபிள்ஸ் ஃப்ரம் தி ரைட் சைடு இட் ஹாஸ் டேக்கன், கரெக்டுங்களா? ஸோ 1002, 1003, 1004. பட் 1005 வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் மேட்ச் கிடையாது. ஸோ வாட் எவர் இட் இஸ் நாட் மேட்ச் ஆன் த லெஃப்ட் சைட் இட் வில் கிவ்ஸ் தி நல் பேடிங். ஸோ இந்த இடத்துல நமக்கு நல் பேடிங் வந்துருச்சு. பட் the unique data from the left side will not participate. right side அப்படின்னும் போது நமக்கு right side மட்டும்தான் இது கான்சென்ட்ரேட் பண்ணும். left join எடுக்கும் போது left side கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், ரைட் சைடில் உள்ள யூனிக் டேட்டாவை விட்டுரும். ரைட் ஜாயின் எடுக்கும் போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய யூனிக் டேட்டாவை வந்து விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் ஜாயின். ஃபுல் ஜாயின் அப்படின்னா இட் இஸ் கிவன் இன் தட் நேம் இட் செல்ஃப். எல்லா டேபிள்ஸையுமே ஜாயின் பண்றதுக்கு பேர் தான் ஃபுல் ஜாயின். even the record match ஆனாலும் சரி நாட் மேட்ச் ஆனாலும் சரி, all the records whichever is matching, whichever is not matching, everything will be joined. so matching ஆன records எல்லாமே அது வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு ரோவா ஃபார்ம் ஆகும், டீடைல்ஸ் வரும். சப்போஸ் அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நல் வந்து பேட் ஆகும். தட்ஸ் ஆல் அபவுட் தி நல் ஜாயின். ஸோ இதோட ரிசல்ட் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட ரிசல்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இட் வில் காப்பி ஆல் த டேட்டாஸ் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் 1001ல இருந்து 4 வரைக்கும் காப்பி பண்ணிடுச்சு. ஸோ 1 அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஐடிக்கு ரைட் சைடில் நமக்கு டேட்டாஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல இட் ஹாஸ் டேக்கன் தி நல் பேடிங். சிமிலர்லி எல்லா டேட்டாஸ் ஃப்ரம் த காலம் பியும் வந்து டேபிள் பியும் இந்த இடத்துல காப்பி ஆயிடுச்சு. காப்பி பண்ணிட்டு இந்த 5 அப்படின்ற ஐடிக்கு லெஃப்ட் சைடில் நமக்கு என்னது, எந்த ஒரு டேட்டாஸுமே அவைலபிளா இல்லை. ஸோ நல் அப்படின்னு எடுத்துருச்சு. ஸோ ஃபுல் ஜாயின் நம்ம கொடுக்கும் போது இட் வில் டேக் ஆல் த டேட்டாஸ் ஃப்ரம் த டேபிள். வாட் எவர் நாட் மேட்சிங் டேட்டா இஸ் அவைலபிள் இட் வில் கிவ் தி நல் பேடிங். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஜாயின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜாயின். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு இன்னும் கூட ஒரு 3 ஜாயின்ஸ் இருக்கு. தட் இஸ் லெஃப்ட் ஒன்லி ஜாயின், ரைட் ஒன்லி ஜாயின், நாட் இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 3 கூட இருக்கு. லெட் அஸ் see that also. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லெஃப்ட் ஒன்லி. லெஃப்ட் ஒன்லி அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ரைட் சைட் டேபிளையும் லெஃப்ட் சைட் டேபிளையும் என்னென்ன மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கும். ஸோ இந்த இடத்துல மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இது எக்ஸ்க்ளூட் பண்ணிரும். இட் வில் நாட் இன்க்ளூட் தி மேட்சிங் ரெக்கார்ட்ஸ். ஸோ 1002, 1003, 1004 இது 4மே மேட்சிங் ரெக்கார்ட்ஸ். அப்போ இது என்னவாகும், இந்த 3 இதுவுமே லெஃப்ட் சைடு ஒன்லில வராது. இட் வில் நாட் பி இன்க்ளூடட். அப்போ என்னதான் இது இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னா only the unique data present on the left side. இது வந்து left only join அப்படின்றதுனால leftல தான் கான்சென்ட்ரேட் பண்ணும், ரைட்ல இருக்கக்கூடிய யூனிக் டேட்டாவை எடுக்காது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய யூனிக்கான டேட்டாவை மட்டும் எடுத்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. திஸ் இஸ் த லெஃப்ட் சைட் சர்க்கிள் அண்ட் திஸ் இஸ் தி ரைட் சைட் சர்க்கிள். ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 2 காமனாக 3 இருக்கு, இந்த இடத்துல 4 இருக்கு, 5 இருக்கு. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைட் ஜாயின் இந்த 2 சர்க்கிள்லையுமே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் என்னவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனது எடுக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சாக இருக்கிறது எடுக்காது, கட் பண்ணிடும். ரெண்டையுமே கம்பேர் பண்ணிட்டு எது எது மேட்ச் இருக்கோ அதை கட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ரைட் சைட் டேபிளையும் கட் பண்ணிடும். பிகாஸ் இட் இஸ் அ லெஃப்ட் ஒன்லி தான்.
So right side table cut பண்ணி whatever is present in the unique data present in the left side will be given as an output. So 1, 2 அப்படின்னு சொல்லி நமக்கு output வரும். So இதுக்கு பேர் தான் left only join. அப்படி இல்லை அப்படின்னா left outer join அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு டேபிளில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம லெஃப்ட் ஒன்லி ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா யூனிக்கான டேட்டாஸ் மட்டும்தான் நமக்கு எடுக்கும். அதுக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? நல் பேடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம ரைட் ஒன்லி ஜாயின் இல்லைனா ரைட் அவுட்டர் ஜாயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இட் வில் கம்பேர் த டேபிள். என்னென்ன மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய யூனிக்கான டேட்டாவை மட்டும் எடுத்து அதுக்கு நல் பேடிங் கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ ரைட் ஒன்லி ஜாயின் ஆர் ரைட் அவுட்டர் ஜாயின். ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ரைட் ஜாயிண்டோட ரைட் ஒன்லி ஜாயினோட ரிசல்ட் பாருங்க. ஸோ எல்லா மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருச்சு. ரைட் சைடில் யூனிக்காக என்ன ஐடி இருக்கு? 1005. அதை மட்டும் எடுத்து அதோட டிபார்ட்மெண்ட் பயாலஜின்னு எடுத்துட்டு அதோட லெஃப்ட் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்கு? நல் பேடிங் ஹேஸ் ஹேப்பன். ஸோ இதுக்கு பேர் தான் ரைட் ஒன்லி ஜாயின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நாட் இன்னர் ஜாயின் அப்படின்றது ரெண்டு டேபிள்லயுமே மேட்ச் ஆகாத டேட்டாஸ் அதை எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் தான் நாட் இன்னர் ஜாயின்ஸ். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. இப்போ நமக்கு இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ இந்த இதில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நம்ம வந்து நாட் inner join நம்ம கொடுத்தோம் அப்படின்னா it will take all the datas present here. Okay, and it will take all the datas present here because இதில் இருக்க டேட்டாவும் மேட்ச் இல்லை. ஓகேங்களா? so whatever the data here is a matching one. இந்த matching datas இது எடுக்கவே எடுக்காது. so நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்கும்? from here and from here. ஓகேங்களா? so it will not take this one. so இதுக்கு பேர் தான் நம்ம not inner அப்படின்னு சொல்லுவாங்க. so இப்போ ஒரு not inner join கொடுக்கும் போது நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம். so இப்போ not inner ஒரு ரிசல்ட் பாருங்க. ரெண்டு காலம்ல இருக்கக்கூடிய யூனிக் டேட்டாஸையுமே எடுத்து அதோட ரைட் சைடு இப்போ லெஃப்ட் சைடு டேட்டாக்கு ரைட் சைடில் டேட்டா இல்லை. so it will give null padding. ரைட் சைட் டேபிள்ல இருந்து எடுத்த டேட்டாவுக்கு லெஃப்ட் சைட் மேட்சிங் டேட்டாஸ் இல்ல. so it will give null padding. this is about not inner. so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எல்லா 7 types of joinsயுமே நம்ம SQL query toolல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தோம். ஒரு எக்ஸல்ல இந்த மாதிரி பார்க்கிறதுக்கு it is very simple. பட் நம்ம SQLல இதுக்கு query எழுதி தான் இதை அச்சீவ் பண்ணணும். so now we can see how we can achieve that. so என்னோட PG admin tool போய்க்கிறேன். so the admin toolல நான் SQL training அப்படின்ற database open பண்ணிக்கிறேன். so just select it, click on the query tool. உங்களுக்கு query editor open ஆயிடும். so இந்த query editorல first நம்ம tables create பண்ணணும். ரெண்டு tables இருந்தா மட்டும்தான் நம்மளால join பண்ண முடியலையா? so first we will create the table. so நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்த இந்த டீடைல்ஸை வச்சே நமக்கு query வந்து tables create பண்ணலாம். so first நம்ம ஒரு table create பண்ண போறோம். so create table personal details அப்படின்ற நேம்ல. so first column is student ID. I have taken that as integer. second வந்து name அப்படின்ற column create பண்றோம். அதை நான் varchar எடுத்துக்கிறேன். now I am going to select the query, run the query. so the query is successful. so இப்போ இந்த table எப்படி create ஆயிருக்குன்னு பார்ப்போம். so first before seeing that we can insert some data. so இப்போ இந்த டேட்டாவை நான் insert பண்ண போறேன். select it, run the query. the query is successful. இப்போ இந்த டேபிள் எப்படி create ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். so retrieve பண்றதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? select star from name of that டேபிள். ஓகேங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. 1001 002 003 4 ABCD அப்படின்ற நேம்ல நமக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம we are going to create the second table. ஸோ query எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. create table course details அப்படின்ற நேம்ல student ID ஒரு காலம் that will be taken as integer. department is another column, it is taken as varchar. so select it, run the query. so the query is successful. next நம்ம இந்த டேபிள்ல டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணலாம். so இதோட டேட்டாஸ் எல்லாம் நான் இதுல எழுதிட்டேன். so now I am going to select it, run the query. so the query is successful. இப்போ இதோட டேபிள் நம்ம ரிட்ரீவ் பண்ணிடலாம். ஓகே, select it,
run. So successfully நம்மளோட second table நம்ம create பண்ணிட்டோம். Now we have first table and second table. So first நம்ம என்ன பண்ணலாம், inner joins பத்தி பேசலாம். How to write a query for inner joins. So inner join அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம், ரெண்டு டேபிள்ல இருக்கக்கூடிய மேட்ச் ஆற டேட்டாஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டேபிளா ஃபார்ம் ஆறதுக்கு பேர் தான் inner joins. ஸோ இதோட query எப்படி இருக்குன்னா, ஸோ நான் எப்படி query எழுதிருக்கேன்னு பாருங்க. செலக்ட், நமக்கு என்ன வேணும், 4 காலமே கம்பைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்க காலம் என்னது, ஸ்டூடெண்ட் ஐடி நேம். செகண்ட்ல இருக்கக்கூடிய காலம் என்னது, ஸ்டூடெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட். எந்த டேபிள்ல இருந்து, ஃப்ரம் பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்தும் கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்தும் எனக்கு எடுத்து கம்பைன் பண்ணுங்க அப்படின்னு நான் எழுதுறேன். ஸோ இப்போ இந்த query-யை நான் செலக்ட் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் an error. Let me do that. பாருங்க, இந்த இடத்துல எரர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் ambiguous அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ambiguous அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சேம். இந்த SQL-க்கு வந்து இந்த இடத்துல பாருங்க நல்லா, இந்த ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றதும் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஐடியும் சேமா இருக்கு. ஸோ SQL ஸ்டூடெண்ட் ஐடி எந்த டேபிள்ல இருந்து எடுக்கணும், இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து பர்சனல் டீடைல்ஸ்ல இருந்து எடுக்கணுமா, கோர்ஸ் டீடைல்ஸ்ல இருந்து எடுக்கணுமா அப்படின்றத நம்ம சொல்லலை. இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஐடி இதுல இருந்து பர்சனல்ல இருந்து எடுக்கணுமா, கோர்ஸ்ல இருந்து எடுக்கணுமான்றத நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ இட் வில் கெட் கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனுக்கு பேர் தான் ambiguous அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்றதுக்கு whenever there is a column name in multiple table இருக்கக்கூடிய column name சேமா இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், டு அவாய்ட் திஸ் கன்ஃபியூஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே சேம் நேம்ல மல்டிபிள் டேபிள்ஸ்ல காலம் ஐடி இருந்ததுன்னா பிஃபோர் திஸ் காலம் ஐடி வி ஷுட் ரைட் த நேம் ஆஃப் த டேபிள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டேபிள் நேம் எழுதணும். எந்ததுல இருந்து ஸ்டூடெண்ட் ஐடி எடுக்க போறோம், பர்சனல் டீடைல்ஸ். ஸோ இப்போ என்னோட query நல்லா கவனிங்க. செலக்ட் பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து ஸ்டூடெண்ட் ஐடின்ற காலம், தென் நேம் அப்படின்ற காலம், நெக்ஸ்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐடின்ற காலம், தென் டிபார்ட்மெண்ட்ற காலம், ஃப்ரம் த டேபிள் பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் கோர்ஸ் டீடைல்ஸ். இந்த மாதிரி நம்ம பர்டிகுலரா மென்ஷன் பண்ணணும். எப்ப அப்படின்னா மல்டிபிள் காலம்ஸ்ல வித் சேம் காலம் நேம் இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம table name followed by the column name mention பண்ணோம் அப்படின்னா we can avoid these problem. Now I am going to run this query. What is the result I am going to get? So the query is successful. இப்போ என்ன நடந்திருக்குன்றத பாருங்க. எல்லா டேட்டாஸையுமே இது கம்பைன் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த 1001 அப்படின்றது it is mapped with 1002, 1003, 1004, 1005. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ரிவர்ஸ்ல 1002 மேப் வித் 1001, 1003 மேப் வித் 1001, 1004 மேப் வித் 1001. ரிவர்ஸ்லயும் எல்லா நம்பர்ஸுமே 1001ஓட மேப் ஆயிருக்கு. அதே மாதிரி 1002 மேப் வித் 1002, 1002 மேப் வித் 1003. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ரோக்குமே இது மேப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது எல்லா ரோஸோடையுமே மேப் ஆகிறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க SQL. இட் வில் பி நேம்ட் அஸ் Cartesian product. So Cartesian product has happened here. அதாவது இது எப்படி சொல்லலாம், cross join அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு டேட்டாவுமே எல்லா டேட்டாஸோடையுமே cross join ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னவாகுது, we are getting a 14. அதாவது மொத்தம் ஃபர்ஸ்ட் ரோல இருந்து 4 வந்திருக்கு. we are getting 4. Similarly செகண்ட் டேபிள்ல இருந்து 4 ரோஸ். இந்த 4 ரோஸ்மே கார்ட்டீசியன் பண்ணி we are getting these 16 rows. இங்க வந்து multiplication of table has occurred. But this is what we are expected அப்படின்னா no, it is a waste of time. So இந்த அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து query எழுதும் போது மென்ஷன் பண்ணணும் வாட் டைப் ஆஃப் ஜாயின் வி வாண்ட், என்ன டைப் ஆஃப் ஜாயின் நமக்கு வேணும், எந்த ஜாயின் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணா மட்டும்தான் நமக்கு கரெக்டான அவுட்புட் வரும். சிம்பிளா இந்த மாதிரி நீங்க ஜாயின் இல்லாம இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில்
do a Cartesians of the product. Cartesians of the product வந்தது அப்படின்னா it is a waste, time consuming and also a storage is also waste. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப கிளியரா நம்ம எந்த ஜாயின் வேணும், எந்த டைப் ஆஃப் ஜாயின் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்ல போறோம். ஸோ இதுக்கு எப்படி நான் query எழுத போறேன் அப்படின்றத பாருங்க. முதல்ல பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிள் இருந்து ஸ்டூடெண்ட் ஐடி நேம், நெக்ஸ்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிள் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் காலம், எந்த டேபிள் இருந்து பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிளோட ஐ வாண்ட் டு டூ இன்னர் ஜாயினிங் வித் கோர்ஸ் டீடைல்ஸ். த ஃபர்ஸ்ட் டேபிள் நேம் பர்சனல் டீடைல்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு டூ இன்னர் ஜாயினிங் வித் கோர்ஸ் டீடைல்ஸ் ஆன் அப்படின்றது காமன் கிளாஸ். இந்த ரெண்டு டேபிள்லையுமே காமனா என்ன ஜாயின் கிளாஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றது தான் நமக்கு காமனா இருக்கக்கூடிய காலம். ஸோ ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி ஷுட் பி ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஐடி. இது ரெண்டுமே ஈக்குவல், சேம் ஃபீல்ட் அப்படின்றத நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்றோம். So when you run this query, you will get an error message. Why? First செஞ்சு பார்ப்போம். Let me select it, run. So இந்த இடத்துல நமக்கு என்ன வருது? Again, once again we are getting ambitious data. What is ambitious data அப்படின்னா சேமா இருக்கு, அதே கன்ஃபியூஷன் ஆகுது எந்த டேபிள் இருந்து எடுக்கணும்ட்டு. So இங்க தான் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோமே. once again ஏன் அது வருதுன்னா இந்த இடத்துலயும் நம்ம மென்ஷன் பண்ணணும், இந்த ஸ்டூடெண்ட் ஐடி எந்த டேபிள்ல இருந்து எடுக்கணும், இந்த ஸ்டூடெண்ட் ஐடி எந்த டேபிள்ல இருந்து எடுக்கணும் நம்ம மென்ஷன் பண்ணணும். சோ இங்க நம்ம once again we have to write the table name. பாருங்க இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஆன் பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து டாட் வந்து மென்ஷன் பண்ணுங்க, டாட் ஸ்டூடெண்ட் ஐடின்ற காலம், கோர்ஸ் டீடைல் அப்படின்ற டேபிள் இருந்து ஸ்டூடெண்ட் ஐடின்ற காலம் ஈக்குவல் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த query, செலக்ட், see I have get the result. என்ன ரிசல்ட் வந்திருக்கு, ஒன்லி மேட்ச் ஆயிருக்கிறது மட்டுமே நமக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸல்ல நம்ம என்ன பார்த்தோம், 1 2 3 2 3 4 மூணுமே ஐடி வந்திருக்கு. சேம் நமக்கு இங்க query எடிட்டர்லயுமே 1 0 0 2 3 4 வந்திருக்கு, மேட்ச் ஆனதை மட்டும் எடுத்து நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? So this is the query for inner join. So next நம்ம என்ன பண்ண போறோம், left join குரிய query எழுத போறோம். So left join க்கு query எழுதும் போது it is very very easy. Same இதே queryல நம்ம என்ன பண்ண போறோம், inner join அப்படின்றதுக்கு பதிலா we are going to replace it with left join. Remaining எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? left join. So now I am going to run the query. பாருங்க இப்ப வந்து left join அப்படின்றது left side table இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையுமே எடுத்துட்டு ரைட் சைட்ல அதுக்கு மேட்ச் ஆகாத டேட்டாஸ்ல நல் பேடிங் கொடுத்திருக்கு. பட் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய யூனிக் இது எடுக்கவே இல்லை. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லெஃப்ட் ஜாயின். சோ நெக்ஸ்ட் நம்ம ரைட் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். சோ ரைட் ஜாயினுக்கு நான் என்ன பண்றேன், லெஃப்ட் ஜாயின் அப்படின்றத எடுத்துட்டு ரைட் ஜாயின் அப்படின்னு நான் query எழுதுறேன். ஓகேங்களா? சோ நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட், ரன் த query. ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய யூனிக் டேட்டாவை விட்டுருச்சு. யூனிக் டேட்டா இந்த இடத்துல என்னது 1001, அதை விட்டுட்டு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் எடுத்துட்டு which ever not matching data present ஆயிருக்க இடத்துல null padding has happened. So this is about the right join. So next நம்ம query for full join எழுதலாம். ஓகேங்களா? So இந்த இடத்துல நான் left join அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு I am going to write full join. So இப்போ இதை செலக்ட் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. பாருங்க full join அப்படின்றது ஈவன் இது மேட்ச் ஆனாலும் சரி மேட்ச் ஆகலனாலும் சரி எல்லா டேட்டாஸையுமே எடுத்துட்டு எந்ததுக்கு நாட் மேட்சிங் டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நல் பேடிங் கொடுக்கும். தட் இஸ் தி ஃபுல் ஜாயின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா லெஃப்ட் ஒன்லி ஜாயின். ஸோ இதோட இன்னொரு நேம் வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஒன்லி ஜாயின்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we want to fetch the data which only present on the left side table. அதை மட்டும் தான் நம்ம fetch பண்ண போறோம். ஸோ இன் போஸ்ட்கிரஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் ஜாயின் ரன் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்க இல்லையா? அந்த இடத்துல லெஃப்ட் ஜாயின் ரன் பண்ணியிருக்கோம். So I am going to select this query and paste it here. So இந்த இடத்துல left join அப்படின்ற இடத்துல I am going to replace it with left outer join அப்படின்னு சொல்லி நம்ம replace பண்ணி இந்த query-யை ரன் பண்ணோம் அப்படின்னா it will give the error. எதனால அப்படின்னா எரர் அப்படின்னு வராது. இட் வில் ஷோ ஆல்ரெடி லெஃப்ட் ஜாயின்ல உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்ததோ சேம் அதே ரிசல்ட் தான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்ல வரும். லெஃப்ட் ஜாயின்ல நம்ம என்ன எடுப்போம், மேட்ச் ஆறதை எடுப்போம். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்ல டிஸ்மேட்ச் உள்ள டேட்டாஸ் தான் நம்ம வந்து இதை வந்து இதுல எடுப்பாங்க. ஓகேங்களா?
ஸோ எதனால அப்படின்னா இதே query நீங்க வேற டூல்ல எழுதுனீங்க அப்படின்னா it will accept. இப்போ SQL-ஓ MySQL-எல்லாம் வந்து ஒராக்கிளில் வந்து left outer join அப்படின்னு எழுதுனீங்கன்னா accept ஆகும். பட் in Postgres it will not accept. So இப்போ இதை select பண்ணுவோம். Let me select and run. Just we can see what is the result we are getting. பாருங்களேன் left only joinக்கு நம்ம என்ன ரிசல்ட் கிடைக்கணும் பாருங்க. left only joinல நமக்கு 1001 left sideல present ஆயிருக்க யூனிக் டேட்டா மட்டும்தான் வரணும். ஓகேங்களா? So that is what we have seen. But நமக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? left joinக்குரிய ரிசல்ட் வந்திருக்கு. Why? Because the Postgres அப்படின்ற இந்த டூல் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ எப்படி நம்ம இந்த ப்ராப்ளமை வந்து ஓவர் கம் பண்ணலாம், அதாவது லெஃப்ட் சைட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்க யூனிக் டேட்டாவை மட்டும் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு திங் நோட்டீஸ் பண்றோங்க. ஓகேங்களா? லெஃப்ட் சைட்ல யூனிக்கா இருக்கக்கூடிய, அதாவது எக்ஸ்க்ளூசிவா ப்ரெசென்ட் ஆயிருக்க இந்த டேட்டா அப்படின்னா இட் டோன்ட் ஹேவ் மேட்ச் ஆன் த ரைட் சைட். கரெக்டுங்களா? ஸோ இதை எதனால நம்ம எக்ஸ்க்ளூசிவ் யூனிக்னு சொல்றோம்னா பிகாஸ் இட் இஸ் நாட் ஹேவிங் மேட்ச் ஆன் த ரைட் சைட். அப்படின்னா இதுக்கு நம்ம எப்படி கண்டிஷன் எழுதலாம்? where no match or null padding present on the right side அப்படி சொல்லலாம்ல. நம்ம வந்து டேட்டாவை லிமிட் பண்ணுங்க. first do the left join வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு then you limit the data where null is present அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா we can take only that unique data. கரெக்டுங்களா? ஸோ நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் ஜாயினோட ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ லெட் அஸ் ட்ரை தட். ஸோ நான் இந்த இடத்துல எப்படி query எழுதிருக்கேன்னு பாருங்க. செலக்ட் பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து ஸ்டூடெண்ட் ஐடி நேம், அதுக்கப்புறம் கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து ஸ்டூடெண்ட் ஐடி, நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு காலம். ஸோ இந்த காலம் எல்லாமே எனக்கு வேணும். ஃப்ரம் பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிளோட ஐ வாண்ட் டு டூ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் வித் கோர்ஸ் டீடைல். தென் ஆன் விச் ஜாயின் கிளாஸ், இந்த இடத்துல ஜாயின் கிளாஸ் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி தான். ஸோ பர்சனல் டீடைல்ஸ் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஷுட் பி ஈக்குவல் டு கோர்ஸ் டீடைல் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து வேர் கண்டிஷன் கொடுக்குறோம். வேர் இதுல நமக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா கோர்ஸ் டீடைல்ஸ், அதாவது இந்த கோர்ஸ் அப்படின்ற இந்த இதுல ஸ்டூடெண்ட் ஐடின்றது நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்னு எடுத்திருக்கோம். செகண்ட் இந்த ரைட் சைட் டேபிள வந்து கோர்ஸ் டீடைல்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயிலில் எது நல் இருக்கோ அதுக்கு எனக்கு டேட்டாவை லிமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் query எழுதியிருக்கேன். ஸோ now I am going to run the query. Let's see whether we are getting the result. பார்த்தீங்களா? 1001A நல்னு நமக்கு வந்துருச்சு. ஆன்சர் கரெக்டானு பார்ப்போம். இட் இஸ் அ left only join. 1001A null. கரெக்டான ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. So this is how we do our left only join. So next நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to write the query for right only join. ஓகேங்களா? So இந்த இடத்துல right only joinல நம்ம என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கோம்? So instead of left outer join I have changed to right outer join நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கோர்ஸ் டீடைல்ஸ்ல நல் காலம் செக் பண்ணாங்க. பட் ரைட் சைடு பண்ணும்போது லெஃப்ட் சைடுல நல் டீடைல்ஸ் செக் பண்ணணும். ஸோ வேர் பர்சனல் டீடைல் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி, பர்சனல் டீடைல் அப்படின்ற டேபிள்ல இருந்து ஸ்டூடெண்ட் ஐடின்ற காலம்ல இருந்து விச் எவர் இஸ் நல் ஐ வாண்ட் ஒன்லி தட் ரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு query எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணலாம். ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். செலக்ட் ஐ எம் கோயிங் டு ரன் த query. ஸோ 1005 பயாலஜி நல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த இது கரெக்டானு பார்க்கலாம். ஸோ வி கோ டு எக்ஸல். பாருங்க நல் 1005 பயாலஜி. திஸ் இஸ் த ரைட் ஒன்லி, ரைட் சைடில் இதுதான் யூனிக்கான டேட்டாஸ். So this is how we achieve right only join, left only join. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ நம்ம எப்போ ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கம்பைன் ஆல் த டேட்டாஸ். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல அவுட்டர் ஜாயின் பண்ண போறோம், அதாவது நாட் இன்னர் ஜாயின் அப்படின்னும் போது எதுலலாம் நல் இருக்கோ ரெண்டு காலம்லயுமே எதுல நல் இருக்கோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நமக்கு யூனிக்கான டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம இப்போ எப்படி query எழுத போறோம்? ஸோ இப்போ நான் query எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. இந்த இடத்துல ரிமைனிங் எல்லாமே சேம் டீடைல்ஸ் தான். வேர் கண்டிஷன் வரும்போது ரெண்டையுமே செக் பண்ணணும். பர்சனல் டீடைல்ஸ் டாட் ஸ்டூடெண்ட் ஐடியில் எது நல் வேல்யூ இருக்கு, ஆர் எல்ஸ் கோர்ஸ் டீடைல்ஸ் டாட் ஸ்டூடெண்ட் ஐடியில் நல் வேல்யூ இருக்கு. ரெண்டையுமே செக் பண்ணி விச் எவர் இஸ் ட்ரூ. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர் அப்படின்னு ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா
இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலோ இந்த கண்டிஷன் ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலுமே இட் வில் கிவ் us a true. Suppose if one condition is false, another one is true, it will also give us true. ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கும் போது மட்டும்தான் ஆர் அப்படின்ற லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ல we will get a false. இங்கே நல் இருந்தாலுமே நமக்கு அதை வந்து எடுக்கும், இல்லை அப்படின்னா இங்கே நல் இருந்தாலுமே அதை நமக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ பர்சனல் டீட்டெயில வந்து நல் அப்படின்னு இருந்தாலுமே இட் வில் இன்க்ளூட் தட் நல். சப்போஸ் பர்சனல் டீட்டெயில இல்லாம கோர்ஸ் டீட்டெயில மட்டும் இருந்தாலுமே இட் வில் இன்க்ளூட். தட்ஸ் வை இந்த இடத்துல நம்ம ஆர் அப்படின்றத யூஸ் பண்றோம். பட் நமக்கு ரெண்டுல இருந்துமே வேணும் அப்படின்னா we should have use and statement. பட் ஆர் அப்படின்றது எய்தர் ஒன் வில் பி ட்ரூ, it will give you the true values. ஓகேங்களா? So it is a logical statement. This is how we write a query. So select the query, run. பாருங்க, இப்போ உங்களுக்கு left sideல இருந்து இருக்கக்கூடிய unique columnsல because here we have null, right side table இருக்கக்கூடிய unique columns because here also we have null. இந்த ரெண்டு டேட்டாவையுமே நமக்கு include பண்ணி it forms a new table. So இதுதான் வந்து full outer join. இல்ல அப்படின்னா not inner join அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த இந்த 7 ஜாயின்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி நம்மளோட ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் as a data analyst-ஆ. ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ்ல இருந்து டேட்டாவை ஜாயின் பண்றதுக்கு நம்ம எப்படி query எழுதுறோம் அப்படின்னா like this only we will write a query depend on the requirement. உங்களுக்கு என்ன requirement இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க query எழுதி டேட்டாஸை ஜாயின் பண்ணலாம். எந்த இடத்துல ரைட் ஒன்லி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல லெஃப்ட் ஒன்லி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இன்னர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டா நீங்க தான் டிசைட் பண்ணி யூ ஹேவ் டு டூ தட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு டேபிள்ல வந்து ஜாயின்ஸ் அப்படின்னு எழுதும் போது வாட் வில் ஹேப்பன் எஸ்கியூஎல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் எழுதும் போது எஸ்கியூஎல்ல வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். ஸோ நம்பர் ஆஃப் காலம் ஃப்ரம் ஒன் டேபிள் இஸ் கம்பைன்ட் வித் நம்பர் ஆஃப் காலம் இன்ஸ் அனதர் டேபிள். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் டேபிள் என்ன காலம் இருக்கு? ஸ்டூடெண்ட் ஐடி நேம். இட் இஸ் கம்பைன்ட் வித் டேபிள் 2 காலம் ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருந்தாலுமே அத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ்மே கம்பைன்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இங்க வந்து 2 காலம்ஸ் தான் பார்த்துருக்கோம். பட் இது ரெண்டோட லிமிட் ஆகாது. நீங்க வந்து ஒரு பெரிய பிக் டேட்டாவோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது யூ கேன் கம்பைன் எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ், ஈவன் 100 அந்த மாதிரி கூட நீங்க கம்பைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காலமா இது வந்து கம்பைன்ட் ஆகும் போது we are getting a horizontally, is it right? We are getting a horizontally extended table. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல 1 2 கம்பைன் ஆகுது, இங்கேயும் 1 2 கம்பைன் ஆகி we are getting 4 columns horizontally it is extending. கரெக்டுங்களா? ஜாயின் யூஸ் பண்ணும் போது காலம் இந்த மாதிரி ஆட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ ஹரிசாண்டலி இட் இஸ் எக்ஸ்டெண்டிங். ஸோ இதுல நம்பர் ஆஃப் ரோஸ் பத்தி நீங்க பேசணும் அப்படின்னா ஹவு இட் கம்ஸ், இதுல நமக்கு டிஸ்பிளே ஆகிற ரோஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேட்டாஸ், நம்மளோட டேட்டா எவ்வளோ பெருசு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும். தென் another factor is type of join we use. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபுல் அவுட்டர்னு எடுத்திருக்கனால we are getting 2. கரெக்டுங்களா? 2 ரோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டூ சம் இன்னர் ஜாயின்ஸ் அப்படி ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா we will get a 3 rows. லெஃப்ட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 4 rows. ஸோ based on the type of what we can say type of join we use and based on number of data present in it the row columns will be decided. But horizontal வந்து நமக்கு எப்படின்னா number of columns present in each table வச்சு columns எல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா யூனியன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஜாயின்? ரெண்டுமே இட்ஸ் லுக் சிமிலர். ஓகேங்களா? யூனியன் அப்படின்னாலுமே கம்பைன் பண்றதா, ஜாயின் அப்படின்னாலும் கம்பைன் பண்றது. பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஸோ நம்ம ஜாயின்ஸ்ல என்ன பண்றோம்? வி ஆர் கம்பைனிங் த காலம்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இல்லைனா ரோஸ் இல்லைனா டப்பிள்ஸ் என்ன வேணா சொல்லிக்கலாம். அண்ட் வி ஆர் கம்பைனிங் த ரோஸ் depends on the data and type of join. கரெக்ட்டுங்களா? அந்த டேட்டால எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணியும் என்ன டைப் ஆஃப் ஜாயின் நம்ம யூஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணியும் ரோ வந்து சேஞ்ச் ஆகும். this we do in join. கரெக்ட்டுங்களா? பட் in case of union we are combining the rows, that is we are append the data. Append அப்படின்றது it is nothing but adding the data from multiple files.
ஜாயின்ஸ்ல வந்து மல்டிபிள் டேபிள்ஸ்ல இருந்து காலமை கம்பைன் பண்றோம். யூனியன்ல வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ்ல இருந்து ரோவை கம்பைன் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் append the data. கரெக்ட், ஓகேங்களா? ஸோ நம்ம இதை ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ இப்போ ஒரு ஸ்கூல் வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். அந்த ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் இஸ் கோயிங் ஆன். So this is the structure of table for the admissions. ஓகேங்களா? So எந்த டே 4th of this January ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் எடுக்கிறாங்க. அவங்க நேம் வந்து ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏஜ் 19. அவங்க ஃபீஸ் என்ன பேமெண்ட் மோட் பண்றாங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கிறோம். பேங்க். அதே மாதிரி 20 டேட்ல இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க, அட்மிஷன் எடுக்கிறாங்க. ஏஜ் அவங்களோட மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன? 24th வந்து ஒரு அட்மிஷன் எடுக்கிறாங்க, அவங்களோட ஏஜ் ஒரு மோட் ஆஃப் பேமெண்ட். ஸோ இது ஜானுவரியில என்னோட ஸ்கூல்ல நடந்த அட்மிஷனோட டீடைல்ஸ். திஸ் இஸ் ஜானுவரி. இதே போல நான் பிப்ரவரி மந்த்துக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், மெயின்டைன் பண்றோம். மார்ச் மந்த்துக்கு ஒரு மெயின்டைன். ஸோ ஆன் மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மந்த்துக்கு டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்லா ஃபைல்ஸையுமே கம்பைன் பண்ணி ஐ வாண்ட் டு கிரியேட் அ சிங்கிள் ஃபைல். எதுக்காக அப்படின்னா எல்லாத்தையுமே ஒன்னா வச்சு நான் அனாலிசிஸ் பண்ணி ஒரு விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம்? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம காலம்ஸ் கம்பைன் பண்றத பத்தி பேசவே கிடையாது. we are talking about combining the file, that is called as multiple files we are going to combine, that is called as union. so first நம்ம என்ன பண்ணணும், நம்மளோடதுல queryல வந்து table create பண்ணணும். how do we create a table? we can write a query for that. so நான் வந்து create table January அப்படின்னு சொல்லி ஒரு table create பண்ண சொல்றேன். அதுல என்னோட column வந்து day, it is an integer. second column name is student name, it is a varchar. third one is age, that is an integer. fourth one is payment mode, that is a varchar. so I am going to create a table. so just select run. the query is successful. similarly I am going to create a table for February. okay, so instead of Jan I am giving February. so this also I am going to select run. okay, February table create ஆயிடுச்சு. once again I am going to create the table for March. so 3 tables இப்போ நம்ம create பண்ணிட்டோம். இந்த 3 டேபிள்லயுமே we are going to insert the data. so இந்த இடத்துல நான் 2 மெத்தட் மூலமா insert பண்ணலாம். ஒன்னு I can write the query or else நம்ம என்ன பண்ணலாம், so இந்த இடத்துல SQL training கீழ schemas open பண்ணிக்கோங்க. under schemas you have to open the tables. so tables open பண்ணிக்கோங்க. so நம்ம புதுசா கிரியேட் பண்ணிருக்க 3 டேபிள்ஸ் இருக்கும், Jan, Feb, March. so இந்த டேபிள்ல ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா import export data அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் if you have a bulk டேட்டாவா இருந்ததுன்னா நீங்க இதை வந்து இம்போர்ட் பண்ணலாம். இந்த இடத்துல I am not using a bulk data, I have only 3 datas to insert. so நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா I am going to write a query for that table. ஓகேங்களா? so now I am going to insert for a Jan. so January key I am going to insert, select, run. so let me see how this table has been created. select star Jan. so இதை select பண்ணிக்கோங்க, run பண்ணிக்கோங்க. see இப்போ எனக்கு January அப்படின்றதுக்கு 3 ரோவோட ஒரு காலம், ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து I am going to insert a row for February. so இதை select பண்ணிக்கோங்க, run the query. so the query is successful. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த டேபிளை பார்க்கலாம். we can retrieve the data from the table. select, run. so this is the table which I have created for February month. next வந்து March monthக்கு நம்ம insert பண்ணலாம். select பண்ணிக்கோங்க, run the query. so the query is successful. இப்போ March monthக்குரிய டேபிளை retrieve பண்ணலாம். select star from March, select, run. so this is the table I have created for March. இப்போ 3 மந்த்துக்குமே நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம், அதே போல டேட்டாஸும் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 3 டேபிளையுமே கம்பைன் பண்ணி we are going to do a visualization. சிம்பிளா நம்ம இப்போ இந்த 3 டேபிளையுமே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன நடக்கும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் கிரியேட் ஆகும். இட் இஸ் a waste of time. Space is also waste. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஜாயின் நம்ம இந்த இடத்துல யூனியன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம query எழுதலாம் யூனியன் யூஸ் பண்றதுக்கு? பாருங்க, நான் query எப்படி எழுதிக்கேன்னு, select star, எல்லா காலமே எனக்கு வேணும். from January it has to be union with select. once again இந்த டேபிள்ல இருந்து எனக்கு எல்லாமே வேணும். so select star from February.
I have to union this with select star from March. So இந்த மாதிரி தான் நமக்கு யூனியனுக்கு query எழுதணும். Now I am going to select it, run the query. So இந்த இடத்துல நமக்கு எல்லா ரோஸ்மே கம்பைன் ஆகி we are getting it a single file நமக்கு create ஆயிடுச்சு. ஓகேங்களா? So இது எல்லாமே ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. we can arrange it in a order. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை ஒரு சீக்வென்ஸில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு we have to use the order by அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். how to do that? ஸோ சேம் query எழுதிக்கோங்க. select star from Jan, it has to be union with select star from Feb, it has to be union with select star from March. எல்லாமே யூனியன் பண்ணதுக்கு அப்புறமா it has to be ordered. எதை பேஸ் பண்ணி, ஸ்டூடெண்ட் நேம் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம query எழுதுறோம். ஸோ now I am going to select it, run it. A, B, C, D பாத்தீங்களா, it has student name base பண்ணி it has arranged the table in a ascending order, A to Z orderல arranged ஆயிடுச்சு. ஸோ இந்த query நம்ம ரன் பண்ணும் போது நமக்கு என்ன நடந்திருக்கு, how this query has been executed, எல்லா ஃபைல்ஸ்ல இட்ஸ் நாட் அ காலம், எல்லா ஃபைல்ஸ்ல இருக்க டேட்டாஸுமே கம்பைன் பண்ணி it has created as a single file. ஸோ இந்த ஃபைலை நம்ம ஃபியூச்சர் விசுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி ஐ வாண்ட் டு அனாலிசிஸ் இன் பவர் பிஐ, ஏன்னா விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு பவர் பிஐயோ டேப்லவோ யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்போ இந்த ஃபைல் வந்து வேணும், SQL இருந்து ஐ வாண்ட் டு சேவ் திஸ் ஃபைல் இன் மை கம்ப்யூட்டர். அதை எப்படி சேவ் பண்ணுறது? இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த மேலே வந்து டவுன்லோட் ஆரோ ஆப்ஷன் இருக்கு, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் windows like this where you can give a name. I'm going to give it as Union SQL like that. ஓகேங்களா? ஸோ எதில் நீங்கள் சேவ் பண்ணணுமோ அந்த ஃபைலில் வித் நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் we can see பாருங்க, உங்களுக்கு உங்களோட டெஸ்க்டாப்பில் யூனியன் SQL அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டேப்லெவ்லையோ இல்லைனா பவர் பிஐலையோ விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா the file is stored in CSV format. பாத்தீங்களா .csv எதனால அப்படின்னா it is the limitation. Excel formatல ஸ்டோர் ஆகாது, it will be stored in CSV format. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து எனக்கு SQLலையே சேவ் பண்ணணும். என்னோட கம்ப்யூட்டர்ல வேணா I want to save this file on my SQL itself. ஸோ அந்த மாதிரி டைம்ல how do I write a query for that? First I have to create a table, then I have to store it. ஓகேங்களா? So now I am going to write a query. So நான் எப்படி query எழுதிருக்கேன்னு பாருங்க. create table, என்ன நேம்ல student record அப்படின்னு சொல்லி ஒரு table create பண்ணுங்க. where I have to store all these data which is ordered based on the student name. அதாவது இந்த table full tableயுமே student record அப்படின்ல நேம்ல ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து ஒரு table create பண்ண சொல்லி SQLக்கு கொடுக்குறேன். So just select this, run. The query is successful. ஸோ இப்போ இந்த டேபிள்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் அனதர் டேபிள். பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. பட் நீங்க நல்லா கவனிங்க, ஜான் ஃபெப் மார்ச் ஆல்ரெடி நமக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் டேபிள்ஸா இருக்கும் போது ஒன்ஸ் அகைன் நம்ம சேம் டீடைல்ஸ் வச்சு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா it will take a space from the database. கரெக்ட்டுங்களா? தேவையில்லாம நம்மளோட டேட்டாபேஸ்ல இருந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும், பிசிக்கல் டேட்டாபேஸை எடுத்துக்கும். ஸோ இன்டைரக்டா நம்ம என்ன இந்த இடத்துல பண்றோம், we are wasting the space. டேட்டாபேஸ்ல பிரசன்ட் ஆகக்கூடிய ஸ்பேஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்றோம். ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னா by using a view we can create a view நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா we can able to view the table at any time without storing. See, first you must know what is the difference between view and table. So table அப்படின்றது என்ன அப்படின்னா it will take a physical storage in the database. So இந்த மாதிரி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது டேட்டாபேஸ்ல இதுக்கான ஒரு ஸ்பேஸை இது எடுத்துக்கும். பட் நீங்க view அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றீங்க அப்படின்னா it is simply projecting the data. For example, இப்போ நீங்க ஒரு மூவி பாக்குறீங்க, ஒரு ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி அந்த மூவியை காமிக்கும் போது அந்த ப்ரொஜெக்டர்ல மூவி சேவ் ஆகிறது கிடையாது, ஜஸ்ட் it is projecting. It will not take a space. கரெக்ட்டுங்களா? இதுவே நீங்க வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு மூவியை டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அந்த டவுன்லோட் ஆனக்கூடிய ஸ்பேஸ் உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த மூவி எடுத்துக்கும் டவுன்லோட் பண்ணும்போது. பட் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும் போது இட் வில் நாட் டேக் த ஸ்பேஸ். கரெக்டா? சேம்
Here, if you create a view, it will simply project the data. அந்த இடத்துல அது ஸ்பேஸ் எடுத்துக்காது. அதே மாதிரி பிசிக்கலாவும் ஸ்டோர் ஆகாது. நீங்க எப்பெல்லாம் தேவைப்படுறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எப்படி வியூ கிரியேட் பண்றதுக்கு எப்படி query எழுதுறது? ஸோ query பாருங்க. எனக்கு கிரியேட் வியூ என்ன நேம்ல வேணும்? ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட். ஒன்ஸ் அகெயின் ஹியர் ஐ எம் ஆடிங் அண்டர்ஸ்கோர் வியூ. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் வியூ ஆஸ் எப்படி வேணும் எனக்கு? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். இந்த புதுசாக நம்ம கம்பைன் பண்ணியிருக்க அந்த டேபிளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஜான் யூனியன் வித் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபெப்ரவரி யூனியன் வித் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மார்ச் ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இந்த எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஐ வாண்ட் டு கிரியேட் அ வியூ இன் த நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. So now I am going to select it, run the query. So the query is successful. இப்போ நீங்க உங்களோட எக்ஸ்ப்ளோரர்ல பாருங்க views அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? So I am going to refresh it. Just going to open. பாத்தீங்களா இந்த இடத்துல students records view அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதில் நான் காலம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் என்னென்ன காலம்ஸ் நம்ம இங்கே எடுத்திருக்கோம்? டே, ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், பேமெண்ட் மோட், இது எல்லாமே. ஸோ இப்போ எனக்கு இங்கேருந்து என்னோட டேட்டா டேபிளை வந்து வியூ பண்ணணும். எப்படி நம்ம வியூ பண்ணுறது? ஜஸ்ட் ரைட் கிளிக். ஓகேங்களா? இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ ஆர் எடிட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆல் ரோஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்களா உங்களுக்கு சிம்பிளாக உங்களோட டேபிள் வந்து வியூ ஆகும். ஸோ இந்த டேபிள் வந்து இதில் ஸ்டோர் ஆகாது. இட் வில் நாட் டேக் அ ஸ்பேஸ். ஸோ இந்த வியூ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு மினிமைஸ் த ஸ்பேஸ் இன் டேட்டா பேஸ். பட் வி வாண்ட் த ரெக்கார்ட் நமக்கு எஸ்கியூஎல்ல இருக்கணும். அதே நேரத்தில் ஸ்பேஸும் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வியூ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூனியன் பண்ணுற டேபிள்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வியூ கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நோ. எந்த ஒரு டேட்டாவுக்கு வேணாம். இப்போ நீங்கள் எந்த ஒரு டேபிள் கிரியேட் பண்ணாலுமே அந்த டேபிளை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டாம். எனக்கு ஒன்லி வியூவில் மட்டும் இருந்தால் போதும். எப்போல்லாம் எனக்கு ஃபியூச்சரில் வேணுமோ நான் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா டேபிள்ஸ்க்குமே நீங்கள் வியூ கிரியேட் பண்ணலாம். ஸோ வியூ கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் கிரியேட் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுங்க. இட் இஸ் வெரி ஈஸி. லெட் மீ ரைட் த query ஃபார் தட். ஸோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணால் கிரியேட் வியூ. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபைல் நேம் எந்த ஃபைல் நேம் வேணாலும் நீங்கள் என்ன ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் நேம் அதோட அண்டர்ஸ்கோர் என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்கோர் வியூ அப்படின்றதையும் ஆட் பண்ணிக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொடுத்துட்டு ஆஸ் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைலோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபைல் டீட்டெயில்ஸ். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஓவர் வியூ மட்டும்தான் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஃபைல் நேம் அப்படின்றது நீங்கள் கிரியேட் பண்ண டேபிளோட நேமாக இருக்கணும். ஃபைல் டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்கள் டேட்டாஸோட டீட்டெயில்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் கிரியேட் வியூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி query கிரியேட் பண்ணீங்கன்னா யூ கேன் கிரியேட் அ வியூ ஃபார் எனி டேபிள். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜாயின்ஸ் பார்த்துருக்கோம், யூனியன்ஸ் பார்த்துருக்கோம், வியூ பார்த்துருக்கோம். ஜாயின்ஸ்க்கும் யூனியன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்பப்போ ஜாயின் யூஸ் பண்ணணும், எப்பப்போ யூனியன் யூஸ் பண்ணுறதையும் பார்த்துருக்கோம். ஜாயின் யூஸ் பண்ணி நம்மளால காலம்ஸை கம்பைன் பண்ண முடியும். யூனியன்ஸ் யூஸ் பண்ணி we can combine the row from different file. So that's all for today's class. இந்த கிளாஸ் உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். So if you like our video, do subscribe our channel. Thank you for watching the video. Do support us.